வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் 38 சைஸு அளவு எடுத்து வெட்டுறது எப்படி, அதாவது 38 சைஸு 90 சென்டிமீட்டரில் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்றது தான், ஜாயிண்ட்டே இல்லாமல் எப்படி வெட்டலான்றது தான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட டவுட் ஃபோன் பண்ணி கேளுங்க, நம்பர் தரேன். அதே மாதிரி எங்களுடைய தையல் பயிற்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு இருக்குது, நேரடி வகுப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் இருக்குது. இது ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதை சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இந்த 38 சைஸ் கட்டிங் பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துக்குவோம். உயரம் 14, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட்டு 35, மிடில் செஸ்ட்டு 38, இடுப்பு 32, ஆம் ஹோல் 17, கை உயரம் 7, கை சுற்றளவு 12.5, முன்கழுத்து பின்கழுத்து 8 இன்ச்சு. இந்த கட்டிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ 38 சைஸு. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இந்த துணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் தான் இருக்குது. 45 90 சென்டிமீட்டர் 2 மடிப்பாக இருக்குது. இப்போ 38 சைஸு இந்த மாதிரி 90ல் எப்படி வெட்டணும் தான் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேக் வெட்டலாம். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பேக்கில் 1.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். உயரம் பார்த்தீங்கன்னா 14 ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இது கோடு போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா தையக்கூடு. ஷோல்டர் 15 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 7.5. இப்போ 7.5 1 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கலாம். இது கழுத்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுன்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் இறக்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை சுற்றல் எடுத்துக்கலாம். கை சுற்றல் 12.5 இல்லை பாதி 6.25. 6.25 ஒரு மார்க் பண்ணி இது ஆமோல் கோடு போட்டுக்கிறேன். இது ஆமோல் இறக்கும். இப்போது அப்பர் செஸ்ட்டு 35. இந்த 35 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.25, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ், பாடி லூஸ். இடுப்பு பார்த்தீங்கன்னா 32 4ஆக பிரிச்சிங்கன்னா 8. 8ல் ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு பேக் டாட், பின்னாடி டாட் வருது 1 இன்ச்சு. இப்போ இதை நம்ம நேராக கோடு போட்டுக்கணும். இது தையக்கூடு. இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த ஆமூல் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுவோம். இந்த ஆமூல் ரவுண்டு இப்போ மேலே 1/2 இன்ச்சு தையல் விட்டுட்டு சென்டர் பண்ணிங்க. இது சென்டர் பண்ணி ஒரு கோடு, அதே மாதிரி இங்கே ஒரு கோடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இப்போ இதில் இருக்குது கோடு, அதனால் நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது ஆமூல் ரவுண்டு. நெக்கு பார்த்தீங்கன்னா 2.25. அப்பர் செஸ்ட்டை 6ஆக பிரித்து வைக்கணும். இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கு ஏற்றாமே நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. இந்த மேலே தையலுக்கு விட்டு 8 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இப்போது பேக் நெக் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் டாட்டு பார்த்தீங்கன்னா இது சென்டர் பண்ணிங்க. 9 இருக்குது, பாதி 4.5. இங்கே டாட் லென்த்து 4 வச்சுடுங்க. இப்போ நண்பர்களே, இப்போ பேக் மார்க் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆமோல் பார்த்தீங்கன்னா 17. இது நம்ம செக் பண்ணிக்கணும்.
17ல் பாதி 8.5. கரெக்டாக இருக்குது. இதை வந்து அவுட்டர் லைனில் தான் வைக்கணும். இப்போ நம்ம இங்கே தைக்கும் போது இந்த தைக்கிற இடத்த வந்து நம்ம பிடிச்சோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக தையலுக்கு சேர்ந்து 9 வந்துடும். மாமூல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த துணியை நம்ம இப்படியே திருப்பி போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு கோடு போட்டுருவோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்கு மார்க் ஒன்று. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லீவ் வந்துடும். இது ஃப்ரண்ட் எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல பட்டி. ஃபஸ்ட்டு இப்போது நெக்கு இது தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 8. மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு 8 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38. 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.5 வருது. இது 9 2ஆக பிரிச்சிங்கன்னா 4.25. இந்த 4.25 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிவிடுவோம். லெஸ் பண்ணி தான் டாட்டோட லென்த்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4.25 அரை இன்ச்சு குறைச்சிங்கன்னா 4.25. இந்த 4.25 தான் இந்த டிஸ்டன்ஸ் வைக்கணும். பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி வந்து இந்த 4.25. இப்போ நம்ம இந்த டாட்டு கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம டாட்டு பிரிக்கிறத பார்ப்போம். மிடில் செஸ்ட்டு 38, இடுப்பு வந்து 32. 38 32 போச்சுன்னா 6 இன்ச்சு வருது. இது 2ஆக பிரிச்சோம்னா நம்ம 3 இன்ச்சு. 3 இன்ச்சு இந்த டாட்டு. இப்போ நம்ம இங்கே 1.5 1.5. இப்போ நம்மளுக்கு 3 இன்ச்சு டாட் வந்துடுது. இந்த 4 இன்ச்சு இருப்பாருங்க. இது இப்போ ஒரு கிராஸில் மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே கிராஸில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இந்த இடுப்பளவு 32. 4ஆக பிரிச்சுன்னா 8. இதை பாருங்க. இப்போ இங்கே 2.25 இருக்குது. மீதி வந்து இங்கே 8 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல சைடு கோடு, இது தையக்கோடு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இந்த 2.25 வைங்க. 2.25 வச்சு நம்ம இந்த ரவுண்டு கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கு வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு இருக்கும். 3 இன்ச்சுனா தையல் பண்ணால் 2.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு தைச்ச உடனே 3 இன்ச்சுக்கு பட்டி வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பு டாட்டு. இது எல்லா வீடியோலும் இந்த ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச்சு, கீழே 6 இன்ச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன்.
நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இந்த கவர் தட்டு வெட்டுறதை பாருங்க. இந்த கவர் தட்டு வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு உள் வாங்கி பாருங்க. இந்த வந்து இப்படி வெட்டணும். நான் எல்லா வீடியோவில் வந்து ஆமூல் கவர் தட்டு எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இது எப்படி வெட்டணுத்தை பாருங்க. கரெக்டா இப்படி வந்து இந்த டாட்ல நிறுத்திடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த டாட்ல நிறுத்திடுங்க. இப்போ பாருங்க, நம்ம இந்த டாட் பிடிச்சோன்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்துடும். நீங்கள் இது நேராக வெட்டிட்டீங்கன்னா பிடிச்சிங்கன்னா எல் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வெட்டி பார்த்துங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. நம்ம பட்டி வெட்டுறதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த பட்டி இந்த துணியில் மிச்சம் துணியில் இந்த பட்டி வெட்டுறதை பார்த்துங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு கோடு தையலுக்கு, பட்டி சைடு, இது கீழே மடிப்புக்கு. இப்போ இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 32 நாளாக பிச்சா 8. இங்கே தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3, இந்த இடத்துல 2 வைங்க. இந்த டாட் உட்கார இடம், இந்த டாட் உட்கார இடம் 2. இதை நம்ம இப்படி வச்சுங்க. கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல பார்க்கணும். இந்த பேக் வச்சு நம்ம இது பாருங்க, இந்த பேக் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம முடிச்சு இது பேக்கோட லென்த் ரெடி. இதை நம்ம வச்சு பார்க்கணும். இங்கே நம்ம 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் தையலுக்கு. இது வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதை சைடில் கோடு போட்டுருவோம். நண்பர்களே, பட்டி மார்க் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பட்டி வெட்டியாச்சு. இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இந்த பேலன்ஸ் துணி இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். இப்போ 2ஆக மடித்தாச்சு. பார்த்துங்க, இது 2ஆக மடித்தாச்சு. 2ஆக மடித்து போட்டுங்க. இதில் ஸ்லீவ் வந்து மடிப்புக்கு இது ஃபோல்டிங். கை உயரம் பார்த்தீங்கன்னா 7. 7 தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு 7 வச்சு மார்க் பண்ணிடுவோம். கை சுற்றளவு 12. 12ல் பாதி 6.25 இது ஒரு மார்க்கு. இப்போ ஆமூல் பார்த்தீங்கன்னா 17. இப்போ 17ல் பாதி 8.5. 8.5ல் 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். அப்போது 7.5 வருது. 7.5ல் பாதி 3.25. இந்த 3.25 தான் இங்கே வைக்கணும். இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். நண்பர்களே, இப்போ இது நம்ம இந்த ரவுண்டு வந்து பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. தையலுக்கு போய்கிட்டு கரெக்டாக இழுத்து பாருங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம இதை கோடு போட்டுடலாம். இது தையக்கூடு.
கை கை வரைஞ்சிடுறேன். இது வந்து கவர் தட்டு. இப்போ கை மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கை வெட்டியாச்சு. இது கவர் தட்டு எடுத்துடுறேன். நண்பர்களே, இப்போது 90 சென்டிமீட்டரில் 38 சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள், கரெக்டாக எதுவுமே ஜாயிண்ட்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டி இது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.